பிரகாஷ், இதுல எப்படி புரிஞ்சுக்கிறது? திரு உதயநிதி அவர்கள் வைக்கிற கமெண்ட், அவர் தலைமையை கொஸ்டின் பண்ற, நீங்க இருங்க அப்படின்னா உங்களால வெற்றியை சாத்தியப்படுத்த முடியாதுன்னு. கிட்டத்தட்ட தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பேசுற துணி தான் அதுக்குள்ள இருக்கு. ஏன் ரவீந்திரன் துரைசாமி சொல்ல, நானும் அதை தான் சொல்றேன் அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இபிஎஸ் அவர்கள்னா தானமா பேசுறீங்க, இன்னும் 8 மாசம் தான் ஆட்சி மாறும், மக்கள் எழுச்சியை பாருங்க, எனக்காக கூடுகிற கூட்டம் அப்படின்னு அவரும் சொல்றாரே. இல்லை, ரவீந்திரன் துரைசாமி எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி தோப்பாருன்றது ஒரு 35 வீடியோவில் சொல்லியிருப்பார். அதுதான் இங்கேயும் ரிப்ளிகேட் பண்ணுறாரு. அதை உதயநிதி சொன்னதுனால அவர் அதை எடுத்து பேசுகிறார். நான் அதுக்குள்ளே வரல. நான் போன சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேட்குறேன். 75 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சார், ரைட்டா? கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் அவரை தோக்கடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கும் டிடிவி தினகரனுடைய அமமுகவுக்கும் இருந்த வித்தியாசம் என்பது அதிகம். அதுதான் டிஃப்ரென்ஸாகவே தோத்துது, ரைட்டுங்களா? ஒரு 50 தொகுதிகள்னு வச்சுக்கிட்டாங்கன்னா கூட 75 50 எவ்வளோ? 125. மீண்டும் எடப்பாடி ஆட்சி வந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு கட்சியின் அடிப்படையில் போகும்போது ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கட்சியோட அவர் இன்னைக்கு பாஜகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய தாக்குதலை சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக அண்ணாமலை அப்படின்ற ஒரு பெரிய ஃபிகரு இன்னைக்கு டிடிவி தினகரன் பேசுகிறார் இல்லையாங்களா? இவர் 10 வருஷம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எங்கே இருந்தார்? லண்டன் ஹோட்டல் கேஸில் எனக்கு தெரிஞ்சு வெற்றிவேல்னு ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் அதிர்ந்து போயிடுவீங்க. வெற்றிவேலில் சிதம்பரத்தில் டிடிவி தினகரனை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயா வணக்கம்னு சொல்கிறாரு. கோவிலில் கும்பிடுறாங்க 2 பேரும். யார் வெற்றிவேல்ன்றது? வெற்றிவேல்ன்றது எம்எல்ஏ, முன்னாள் இறந்தவர். அவர் பார்க்குறாரு. அப்போது டிடிவி தினகரன் சொன்னது, தயவு செஞ்சு என்னை கோவிலில் பார்த்தேன்னு அம்மா கிட்டெல்லாம் யார்கிட்டையுமே ஏடிஎம்கேல போய் சொல்லாத. 10 வருட தலைமறைவு. லண்டன்ல ஒரு ஹோட்டலுக்கு 86க்கு முன்னாடி. அதுக்கும் இந்த தலைப்பை எப்படி நீங்க கட்டமைக்கிறீங்க? அதாவது டிடிவி தினகரன்ற ஒரு வித்தியாசம் தாங்க. அந்த இடைவேளை, அந்த இடைவேளையை டிடிவி தினகரன்ற ஒரு ஓட்டு தாங்க கொடுத்தது. 10 வருடம் அவர் காணாம போயிருந்தார். அவர் அந்த வரலாறு தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க அன்னைக்கு டிடிவி தினகரன் யாருன்னு தெரியாது. ஸோ இந்த இவர் உதயநிதி பேசுறதுன்றது தேர்தல் பிரச்சாரம். அவர் அப்படிதான் பேசுவார். அதுல ஒரு தலைமையை கொஸ்டின் பண்றாரு. நீங்க இருந்தா எங்களுக்கு வெற்றி சுலபம்னா என்ன சொல்ல வராரு அவரு? நீங்க 10 தோல்வி பழனிசாமி, 11வது தோல்வி பழனிசாமியா வருவீங்க, 2026 தேர்தலில் ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு. அதுல அந்த அணிகள் 5 அணி, கிட்டத்தட்ட தீபா அவர்கள் எல்லாம் சேர்த்து 5 அணியா இருக்கீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதிமுகவை நீங்க ஒருங்கிணைக்க முடியல, நீங்க பாஜகவோடு நீங்க கூட்டணியில அந்த தலைமையை கொஸ்டின் பண்றாரு. இன்னைக்கு டிஃபரன்ஸே கஷ்டமே எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே கஷ்டம் அண்ணாமலை தாங்க. அந்த அண்ணாமலையுடைய தூண்டுதலால தாங்க இவங்கெல்லாம் டிஃபரன்சஸ் நிறைய வருது. இப்போ செங்கோட்டையன் போய் அங்கே போய் பார்த்தது வந்தது, பாஜகவில் போய் நின்னது, நீங்க எல்லாத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் கணக்குல சேர்க்கிறீங்க. கேளுங்க, அண்ணாமலை தாங்க. அண்ணாமலை அவர்களே டெல்லிக்கு போல இன்னொன்னு நீங்க எல்லாரும் பாக்குற சினாரியோல ஒன்னு அழகா மிஸ் பண்றீங்க, ரவீந்திரன் துரைசாமி உட்பட. எது மிஸ் பண்றீங்க? இந்த தேர்தல் ஒரு யூனிக் தேர்தலுங்க. இந்த தேர்தலில் சீமானே விஜய் கிட்ட காணாம போயிடுவார். அதான் இந்த தேர்தலுடைய வித்தியாசமான ஒரு சீன். சீமானே காணாம போயிடுவார். அந்த மாதிரி தான் இருக்கு சினாரியோல. சீமான் கட்சி தன்னுடைய ஓட்டுகளை விஜய் கிட்ட இழக்குமா, இல்ல திமுக ஓட்டுகளை இழக்குமா, அதிமுக ஓட்டுகளை இழக்குமா? இந்த மாதிரி ஒரு நீங்க சொல்ல வருவது திமுக அணி தான் பலமா இருக்கு, மத்த எல்லாரும் பலவீனப்பட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? இல்ல, அப்படி நான் சொல்ல வரல. திமுக அணி பலமா இருக்கு, நான் அதுல மாற்று கருத்துலாம் எனக்கு கிடையாது. திமுக அணி பலமா இருக்கு. ஆனா அதிமுக உட்பட எல்லாத்தையும் நீங்க எஸ்டிமேட் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் ஓட்ஸ் அவருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ நெகட்டிவ் ஓட்ஸ்ன்றது இல்லை. உங்களோட நெகட்டிவ் ஓட்ஸ் என்னன்றதை நீங்க பாருங்க. அது முழுக்க முழுக்க விஜய்ன்ற ஒரு கபலீகரத்தில் போய்கிட்டு இருக்கு. அது அந்த மிஸ்ட்ரி ஃபிகர் அந்த புயல் என்ன செய்ய போகுதுன்றதே யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஏதோ இபிஎஸ் அவங்கள மட்டும் நெகட்டிவ் ஓட்ஸ்ன்னு வைக்காதீங்க,
எல்லாருக்கும் நெகட்டிவ் எல்லாருக்கும் negative விஜய்ன்ற ஃபேக்டர் வந்து இந்த வாக்குகள் எல்லாம் வாங்குதுன்னு எல்லாருக்குமான நெகட்டிவ் ஓட்ஸா விஜய் வந்துகிட்டு இருக்காரு. சோ அது ஒரு ஃபேக்டர். அப்படின்னா உதயநிதி ஸ்டேட்மெண்ட் சரியா தான் இருக்குன்னு சொல்ல வரீங்கல்ல. இப்ப இபிஎஸ் அவர்களால் ஒருங்கிணைக்க முடியல, பைபோலார இருமுனை போட்டியை கொண்டு வர முடியலன்றதை தான் நீங்களும் சொல்ல வரீங்க. திமுக வாக்குகளையே இவங்க நினைக்கிற மாதிரி முழுசா ஒருங்கிணைச்சு திமுகவால இந்த முறை வாங்க முடியாது. அந்த சிக்கல் இருக்கு. அப்ப விஜய்ன்ற ஃபேக்டர் எங்க போக போகுது, என்ன பண்ண போகுது, எந்த வாக்குகளை விஜய்ன்ற ஃபேக்டர் வந்து தாக்க போகுது, எந்த விஷயங்கள்ல அது பாதிப்பு ஏற்படுத்த போகுதுன்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரெடிக்டும் கிடையாது. கேட்டா நான் உங்களை கேட்கிறேன் பிரகாஷ், நீங்க பல தேர்தல்களை களத்துல போய் பார்த்தவர். இப்ப நீங்க சொல்வது வந்து ஒன்னு கடுமையான போட்டி, இல்ல யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம், எதையும் யூகிக்க முடியாத தன்மை தான் களம் இருக்கு. கரெக்டா? கரெக்ட். அதான் நீங்க வந்து சரி இந்த தொகுதியில ஒரு பர்டிகுலர் தொகுதியில திமுக ஜெயிக்கும், இல்ல இந்த பர்டிகுலர் தொகுதியில அதிமுக ஜெயிக்கும்ன்றத இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தலில் யூகிக்கவே முடியும். பிரகாஷ் சொல்ற பாயிண்ட், இப்ப உதயநிதி வந்து தப்பு கணக்கு போடுறாருன்ற அர்த்தம். ஏன்னா விஜய்ன்ற ஃபேக்டர் இருக்கு, அது யாரை ஜெயிக்க வைக்க போகுதுன்றது தெரியல. அதிமுக கூட ஜெயிக்கலான்றது பாயிண்ட். அப்ப தப்பா பேசுறாங்க. எந்த ஒரு புதிய கட்சியும் பலகீனமான கட்சியை தான் பலகீனப்படுத்தும். மேலும் இதுதான் கடந்த கால வரலாறு, நான் அதுல உறுதியா இருக்கிறேன். ஒரு கட்சி, புதிய கட்சி பலமா இருந்த காங்கிரஸையும் பாஜகவையும் டிஃபீட் பண்ணிச்சு. எந்த புதிய கட்சியும் பலவீனமான கட்சிக்கு இல்ல. ஆம் ஆத்மின்னு ஒரு புதிய கட்சி பஞ்சாப்லயும் டெல்லியிலும். இதுல பிறமொழியாளர்கள் சீமான் மீது வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில விஜய் பிறமொழியாளர்களுக்கு ஆதரவாட்டு அருந்தையர் உள்வடிக்கைக்கு ஆதரவா இருக்கிறதுனால பறையர் தேவேந்திர குல போன்ற தமிழர்கள் தம்பி நீங்க உங்க பிரெடிக்டர் சொல்லிட்டீங்க, பேச நீங்க உங்க கருத்தை சொல்லிட்டீங்க தம்பி. அது வந்து சீமானுக்கு கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் பெரிய பூஸ்டர் கொடுக்கும். 17% வாக்கு சீமான் எடுப்பாரு. இன்னைக்கு மதுரையில நான் சொல்றேன், அவர் சொல்றதுக்கு நான் சொல்லிடுறேன். விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் நிரூபிக்கிறது சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். நீங்க வந்து ரவீந்திர துரைசாமி, நான் இந்த 26ல தான் தெரியும். அவர் சொல்றது யாராத்தா செத்தாங்கிறது 26ல தான் தெரியும். நான் பிறமொழியாளர்களோட அந்த வன்மம் சீமான பெரிய அளவு தூக்கி விடும், தமிழர்கள் விழித்துக் கொள்வார்கள் நம்புறேன். இல்ல நான் சொல்றது ரவீந்திர துரைசாமி, இப்ப களம் நீங்க சொல்வது கடுமையா இல்ல. திரு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ், அதுல சந்தேகமே இல்ல. அதுதான் உங்க பாயிண்ட். சந்தேகம் இல்ல, ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான்.